தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இதுல ரொம்ப இன்றியமையாத இடம் எதுனாக்க, நமக்கு யார் ஞானத்தை வழங்குவதற்கு உரியவராய் இருக்கிறாரோ. நான் அந்த வேடிக்கையாக பல இடங்கள்ல சொல்லுவது உண்டு. நான் இப்பொழுது பெருமளவிலே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அல்லது ஒரு செயல்பாடு எதுன்னா நடனம். நடனத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாம் குரு என்று அழைக்கப்படுகிறார்கள். இதுல வேடிக்கை என்னவென்றால், யாரேனும் ஒரு மாணவர் அல்லது மாணாக்கிக்கு நடன அரங்கேற்றம்னாக்க அந்த மாணாக்கியின் பெயரை போட்டு கீழே குரு என்று கற்றுத்தந்த ஆசிரியரின் பெயரை போடுகிறார்கள். இங்கு பல பேருக்கு என்ன குழப்பம்னா, ஆசிரியம் என்ற சொல்லுக்கும் குரு என்ற சொல்லுக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது என்பது புரியாதிருத்தல் தான். அறியாமையில் உழலக்கூடிய தொழில் சார்ந்த நிலையில அதில் உள்ள தவறுகளை நீக்கி முறையான தொழிலை செய்தற்கு கற்றுத் தருபவன் ஆசிரியர். குரு என்றால் நிரந்தரமான ஞானத்தை எடுத்து ஓதுபவனுக்கு பேரு குரு. ஆனால் ஆசிரியர்கள் எல்லாம் குருவாக மாட்டார்கள். ஆனால் குருவாக இருக்கக்கூடியவர் ஆசிரியனாய் உபாத்தியாயனாய் இருக்க முடியும், ஆச்சாரியனாய் இருக்க முடியும். ஆகவே குரு என்பது எவன் ஒருவனுக்கு ஞான மார்க்கத்தை, எவன் ஒருவனுக்கு அழிவிலாத இறுதியை காட்டித் தருகிறானோ அவனுக்கு பெயர்தான் குரு. அந்த அடிப்படையில தெளிவு குருவின் திருமேனி காண்டல், குருவினது திருவுருவை சிவனது அருட்திருமேனியாக காணுதல். ஞாபகம் வச்சுக்கணும், அவருடைய உடம்ப பார்க்கறது இல்ல. நமக்கு ஞானத்தை போதித்த அந்த குருவினது உடலை காணுதல் இல்லை. எவன் நமக்கு ஞானத்தை போதிக்கிறாரோ அவரை சிவனின் உருவமாகவே நாம் எண்ணி காண வேண்டும். அதுதான் அடிப்படை. நமக்கு ஞானத்தை தரவல்லான் யார்னா இறைவன் ஒருவனே. அப்ப யார் நமக்கு ஞானத்தை தருவதற்கு உண்டான குருவாக இருக்கிறாரோ அவரை அந்த இறைவனது வடிவமாக நீங்கள் காண வேண்டும். அதான் முக்கியம். யாரெல்லாம் ஞானத்தை தருகிறார்களோ அவர்களெல்லாம் கடவுளுக்கு இணையானவர்கள். நம்ம இதுல கடவுள்னு சொன்னா சிவன். அவரை சிவனுக்கு இணையாக, அதுதான் திருமேனி காண்டல், இறைவனது திருமேனியாக உங்களுக்கு ஞானத்தை போதித்தவரினுடைய உடலை நீங்கள் காண வேண்டும். அடுத்து அவரது திருப்பெயரை, தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், அவரது திருப்பெயரை சிவனது திருப்பெயராகிய திரு ஐந்தெழுத்தோடு ஒப்பாக கொண்டு எப்பொழுதும் சொல்லு. ஞானத்தை எடுத்தோதின குருவையே சிவனது திருநாமத்தினுக்கு இணையாக அவரது பெயரை இடைவிடாது ஓது. அந்த ஐந்தெழுத்தாகிய நமச்சிவாயக்கு இணையாக குருவினது பெயரை, குருவினது திருநாமத்தை இடைவிடாது சொல்லுதல். அடுத்தது தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், அவர் இடும் கட்டளை மொழிகளை சிவனது அருளினால் வெளிப்பட்ட மொழி என்று அவ்வாறே ஏற்றுக்கொண்டு நடத்தல். தெளிவு குருவின் திரு வார்த்தை. ஏன் இந்த திரு திரு திருன்னு போட்டார்னா அதெல்லாம் சிவத்தை குறிக்கும். அந்த குருவினால் சொல்லப்பட்ட எந்த ஒரு அறிவுரையும் சிவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை, அது சிவனது கட்டளை என்று ஏற்று அப்படியே பின்பற்றி நடக்கும். கொள்கையெல்லாம் கேட்கக்கூடாது. ஆகவே தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல்,
இறுதியில இந்த 3 நிலைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் திருமேனி காண்டலையும் திருநாமம் செப்பலையும் திருவார்த்தை கேட்டலையும் நீங்கள் செய்வதாக இருந்தால் என்னாகும்? அவரது திருவுருவை உள்ளத்துள் உள்குதல் எனும் இவைகளே உண்மை ஞானத்தை தரும். முதல்ல சொன்ன 3 படியை கடந்தீர்கள் என்றால் 4வதாக அந்த தெளிவு குருவின் உரு சிந்தித்தல் உங்கள் உள்ளத்தினுள்ளே அந்த குருவினது உருவமானது இடைவிடாது தோன்றி உங்களை அந்த குருவையே சிந்திக்க கூடிய அளவில் எவ்வாறு புழுவானது தன்னை சுற்றி ஒரு கூட்டை சுற்றி சுற்றி கட்டி அதனுள் இருந்து பின்னர் வெளிவருகின்ற பொழுது வண்ணத்து பூச்சியாய் வருமோ அதுபோல் குருவினது மேனியை கண்டு சிவனாக கண்டு குருவினது பெயரை சிவனது பெயராக கொண்டு குருவினது திருவார்த்தையை சிவனது கட்டளையாக கொண்டு செயல்பட்டால் அந்த குருவினது உருவை இடைவிடாது மனத்தில் சிந்தித்தால் அவைகளே உங்களுக்கு உண்மையான ஞானத்தை தரும். அதான் அடிப்படை. இந்த ஞானம் பெற்றவுடனே என்ன உண்மை புலப்படுமா? நான் தானே புலன் 5ம் தன்வசம் ஆயிடும், தானே புலன் 5ம் தன்வசம் போயிடும், தானே புலன் 5ம் தன்னில் மடை மாறும், தானே தனித்து எம்பிரான் தன்னை சந்தித்தே. அழகான இடம். அந்த நான் எனும் முனைப்பு இல்லாமல் எப்படி இருக்கணுமா? ஞானாசிரியை அடுத்து நிற்பான் என்றால் நான் அப்படின்ற உணர்ச்சி வரக்கூடாது, அகங்காரம் வரக்கூடாது. அதற்கு பதிலாக எல்லாம் என் ஆசிரியனால் தான் நான் பெற்றேன் என்று எல்லாவற்றினுக்கும் தனக்கு ஞானத்தை மொழிந்த ஆசிரியனை சார்ந்து நின்றால் அவனது ஐம்புல ஆசை தன் இயல்பில் உலக பொருள்கள் மேல் செல்லாது அவன் வழிபடும். அதுக்குதான் பின்னாடி சொல்ல போறாருன்னு சொல்லியிருக்கேன். இந்த புலனை அழிக்கிறதுக்கு பேரு ஞானம் இல்லை, பக்குவப்படுத்துறதுக்கு பேரு ஞானம். அதனாலதான் ஆணவம் இல்லாமல் ஞானத்தை போதித்த குருவினை நீங்கள் சார்ந்து நின்றால் உங்களிடம் உள்ள புலன்களாகிய 5ம் உங்கள் வயப்பட்டு சிவனை நோக்கிய சிந்திக்க தலைப்படும். சிவனிடத்தில் செல்வதாய் அது அமையும். தானே புலனைந்தும் தன்வசம் போய்விடும். உங்களினது புலனை கொண்டு அதன் வழி நீங்கள் செயல்படுவதற்கு பதிலாக மாறாக இறைவனை நோக்கி உங்கள் மனது எண்ணிய அளவில் புலன் 5ம் அந்த இறைவனை நோக்கி செல்ல தலைப்படும். இதுக்கு குருவினுடைய அருள் வேணும். குருவினது துணையால தான் இதை பெற முடியும். இந்த நிலை ஒன்று, உங்கள் புலன் உங்கள் வசமாகி அதனை முறையாக கொண்டு இறைவனது வசம் நோக்கி அதை செலுத்த தலைப்பட்டால் என்னாகுமா? புலன் 5ம் தன்னில் மடை மாறும். மடை மாறும்னா இந்த சொல்லு ரொம்ப அழகான சொல்லு. விவசாயம் தெரிஞ்சாதான் தெரியும். அதாவது விவசாயத்துல என்ன செய்வார்கள்? தலை வாய்க்கால்ல இருந்து கிளை வாய்க்கால்கள்ல நீர் ஓடும். அந்த நீர் ஓடுகின்ற பொழுது ஒவ்வொரு வயல்லையும் அல்லது ஒவ்வொருவருக்கு உரிய வயல்லையும் அந்த நீரை திறப்பதற்கு ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பேரு மடைன்னு பேர். அந்த ஓடி வரக்கூடிய கிளை வாய்க்கால் வெள்ளத்தை தன்னுடைய நிலத்துல இருக்கக்கூடிய மடைய தடையாக இருக்கிறத எடுத்தா அந்த வாய்க்கால்ல ஓடி வரக்கூடிய நீர் வயலுக்குள்ள பாயும். போதுமான அளவு பாய்ச்சல் போதும்னு தெரிந்தா மீண்டும் உங்கள் நிலத்துல இந்த வரப்பை ஒட்டின மடையை அடைச்சிட்டீங்கன்னா மீண்டும் நீரானது நேராக ஓடத் தொடங்கும். ஓடத் தொடங்கி அடுத்த நிலத்துல இருக்கிறவன் மடையை திறந்தான்னு அவன் நிலத்துக்கு பாயும். அப்போ உங்களினுடைய அறிவு புலன் வழி ஓடிக்கொண்டே இருந்ததுன்னா பயன் இல்லாமல் போயிடும்.
அது முறையாக பெற்ற ஞானத்தினுக்கு ஏற்றாற்போல் எங்கு அந்த புலனானது செயல்பட வேண்டும் என்ற அறிவு உங்களுக்கு ஞான ஆசிரியனால் தரப்பட்டு அதனை கொண்டு அந்த புலனை நீங்கள் அதன் வயம் செல்லாமல் உங்கள் வயத்தினுக்கு உங்கள் கட்டுப்பாட்டினுக்கு கொண்டு வந்து அதனை கொண்டு நீங்கள் அதனை மடை மாற்றலாம். நன்மை தருதற்கு உரிய எது மேலானது என்று உணர்ந்ததன் பின் அதற்கு உரியதாகிய அந்த புலனை நீங்கள் மடை மாற்றம் செய்யலாம். தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும். அந்த கட்டுப்பாடு வந்தா அந்த புலன் நம்மை அறியாமல் மடை மாறும். எப்படி கிளை வாய்க்காலில் ஓடக்கூடிய நீர் விளைச்சலுக்காக உரிய வயலை நோக்கி திருப்பப்படுவது போல மடை மாறும். அப்படி மாறினாதான் பயிர் விளையும். அது போல இப்படி புலன்கள் நம்முடைய நோக்கத்திற்கு மடை மாறினால்தான் என்ன ஆகும்? ஞானம் கூடும். ஆகவே தன்னில் மடை வாரும். அடுத்த வார்த்தையை போட்டார் பாருங்க. தானே தனித்து எம்பிரான் தன்னை சந்தித்தே. அப்படி மடை மாறினதனால் என்னாகும்? பயன் தரும் போல அறிவின் இடத்தில் எம்பெருமானை பற்றின முழுமையுமான தெளிவு கிடைக்கும். நீங்கள் யாரை முழு முதல் இறைவனாக கருதுகிறீர்களோ அவரை பற்றின தெளிவு கிடைக்கும். ஆகவே இந்த 2 பாட்டும் மிக அழகானதாகிய பாட்டு, நினைவில் கொள்ளுங்கள்.